இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் ஏற்பட்டுள்ள இடப்பற்றாக்குறை, கொள்முதல் செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்ட எள் மூட்டைகளால் விவசாயிகள் வேதனை. காரைக்குடி அருகே விமர்சையாக நடைபெற்ற ஊத்தா மீன்பிடி திருவிழா, ஊத்தா கூடைகளுடன் கண்மாயில் பாய்ந்த பொதுமக்கள். திருத்தணி அருகே பள்ளி ஒட்டியிருந்த குச்சியை சாப்பிட்ட 2 குழந்தைகளுக்கு வாந்தி மயக்கம், வியாபாரி மற்றும் விற்பனையாளரை கைது செய்த போலீசார். ராமநாதபுரம் சுற்றுலா தளத்தில் படுமோசமான நிலையில் காணப்படும் கழிப்பறை, உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கண்டனம். திண்டிவனத்தில் பழுதாகி நின்ற குளிர்சாதன அரசு பேருந்து, கடும் வெயிலில் பேருந்தை தள்ளிச் சென்ற பயணிகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே வள்ளி ஒட்டி இருந்த குச்சியை சாப்பிட்ட 2 குழந்தைகள் மயக்கமடைந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோடை விடுமுறை என்றாலே பள்ளி குழந்தைகள் புழுதிப்பட விளையாடுவதும் களைப்பு தீர் குளிர்பானங்கள் அருந்தியும் மகிழ்ச்சியோடு பொழுது கழிப்பதுமாக இருப்பார்கள். அதிலும் பெரிய வணிக நிறுவனங்கள் முதல் தெரு வியாபாரிகள் விற்பனை செய்யும் உணவுகள் ஆர்வமுடன் சுவைக்கும் சிறுவர்கள் சில சமயம் சுகாதாரமற்ற உணவுகளால் உடல்நிலை பாதித்து அவஸ்தைக்குள்ளாவதும் உண்டு. அதுபோல ஒரு சம்பவம் பள்ளிப்பட்டு வட்டம் அருகில் வெங்கடாபுரத்தில் அரங்கேறியுள்ளது. அருந்ததியர் காலனியில் விவசாய கூலி தொழிலாளி சேகர் என்பவரின் 4 வயதான மகள் சந்திராவும் அதே தெருவில் வசிக்கும் வரதராஜன் மகன் நிதிஷும் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் குச்சியை விற்று வந்த கோவிந்தன் என்பவரிடம் ஐஸ் வாங்கி சாப்பிட்ட இருவரும் சிறிது நேரத்தில் வாயில் நுரை தள்ளியவாறு மயக்கமடைந்துள்ளனர். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் குழந்தைகளை மருத்துவமனையில் அனுமதித்ததோடு குழந்தை சாப்பிட்ட ஐஸில் வள்ளி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து புகாரின் பேரில் ஐஸ் வியாபாரி கோவிந்தன், தயாரிப்பாளர் மோகன் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மாற்றி மாற்றி சாப்பிட்டு இருக்காங்க. அதில் பல்லி இருந்தது. அது கூட ஃபுல்லாக சாப்பிட்டாங்க. பாதி சாப்பிட்ட பிறகு தெரிஞ்சது பல்லி இருந்தாங்க. ஸோ எங்கள் அக்கா தான் பார்த்தாங்க. எங்கள் அக்கா பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசங்க ஐஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஐஸ் கால்கிட்ட சொன்னாங்க, இது போல் பல்லி இருந்தது அப்படி பாருங்க அப்படின்ட்டு. அவரே ஒத்துக்கினாரு பல்லி இருந்தது. போலீஸ் கேட்டார், விசாரிச்சாரு. ஃபர்ஸ்ட் இல்லைன்னாங்க. போலீஸ் விசாரிச்சாங்க. இவ்வளோ தம்முதுண்டு பல்லி இருந்துதான். பல்லி இருந்தாலும் தம்முதுண்டு இருந்தாலும் பெருசில் இருந்தாலும் விஷம் தானே, அது போல் ஏன் விற்கிறாங்க? ஐஸ் மேலே விற்கிறவங்க அதை கலெக்டர் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஐஸ் இதை இப்போ 2 வீலர் வண்டி எடுத்துன்னு வந்தாங்களா, அவர் மேலேயும் இது ஐஸ் விற்காங்க பாரு, அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே பாரம்பரிய முறையில் நடந்த ஊத்தா மீன்பிடி திருவிழாவில் 10க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பங்கேற்று மீன்களை பிடித்து மகிழ்ச்சி அடைந்தனர். காரைக்குடி, திருப்பத்தூர் தாலுகா பகுதி கிராமங்களில் உள்ள கண்மாய்களில் நீர் இருப்பு குறைந்து வருவதால் இப்பகுதிகளில் மீன்பிடி திருவிழாக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கவிஞர் கண்ணதாசன் பிறந்த ஊரான சிறுகூடல்பட்டி அருகே ஆரிபுரம் மாவடி கண்மாயில் ஊத்தா மீன்பிடி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்க அங்கிருந்த மடைக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்த கிராம முக்கியஸ்தர்கள் கண்மாயில் மீன்பிடிக்க அனுமதி அளித்தனர். அப்போது மீன்பிடி திருவிழாவிற்காக வந்திருந்த புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் ஊத்தா கூடையுடன் கண்மாயில் பாய்ந்து மீன்களை ஆர்வமுடன் பிடித்தனர். குறிப்பாக கீழசீவல்பட்டி, அரிப்புரம், திருமுக்கானப்பட்டி,
கே ஆத்தங்குடி, நெடுமரம் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த கொசுவலை, அரிவலை, கச்சா உள்ளிட்ட உபகரணங்கள் மூலம் கெண்டை, ஜிலேபி, கெளுத்தி உள்ளிட்ட நாட்டு வகை மீன்களை மகிழ்ச்சியுடன் பிடித்து சென்றனர். கள்ளக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் எள் மூட்டைகள் வைக்க போதிய இடமில்லாததால் கொள்முதல் செய்யப்படாமல் திருப்பி அனுப்பப்பட்டதாக விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இம்மாவட்டத்தில் எள் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 2000க்கும் மேற்பட்ட எள் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் எள் மூட்டைகளை விற்பனைக்காக கொண்டு வந்த விவசாயிகள் விற்பனை கூடத்திற்கு உள்ளேயும் வெளியிலும் காத்து கிடந்த நிலையில் விற்பனை கூடத்தில் இடமில்லாததால் கொள்முதல் செய்ய முடியாது என அதிகாரிகள் தெரிவித்தனர். பல்வேறு ஊர்களில் இருந்து வாடகை கொடுத்து ஆட்டோ மற்றும் டாடா ஏசி வாகனத்தில் கொண்டுவரப்பட்ட தங்களது எள் மூட்டைகளை விற்பனை கூடத்தில் வைப்பதற்கு இடமில்லாத காரணத்தினால் திருப்பி எடுத்து செல்லும் நிலையில் பெரும் நஷ்டம் ஏற்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். இதனையடுத்து எள் மூட்டைகளை அங்கு வைப்பதற்கு மாற்று இடம் தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்த நிலையில் அங்கு வந்த போலீசார் விவசாயிகளுடன் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தியதைத் தொடர்ந்து வேறு வழியின்றி அவர்கள் தங்கள் மூட்டைகளை வீட்டுக்கு எடுத்துச் சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலத்தில் அமைக்கப்பட்டுள்ள கடற்கரை கழிப்பறை படுமோசமான நிலையில் இருப்பதாக சுற்றுலா பயணிகள் கவலை தெரிவித்துள்ளனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக விளங்கும் திருப்புல்லானி சேதுக்கரை கடற்கரை பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாகவும் ஆன்மீக தலமாகவும் விளங்குகிறது. இந்த கடற்பகுதியிலிருந்து இலங்கைக்கு செல்ல ராமர் கடலின் நடுவே பாலம் கட்டியதாக தல புராணங்கள் கூறும் நிலையில் இங்கு புனித நீராடுவதற்காகவும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். குறிப்பாக ஆடி மாதம், புரட்டாசி மாதம், தை மாதம் அமாவாசைகளில் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வந்து புனித நீராடி தர்ப்பணம் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் சுற்றுலா முக்கியத்துவம் வாய்ந்த இக்கடற்கரையில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திருப்புல்லானி ஊராட்சி ஒன்றியம் சார்பில் 5,28,000 ரூபாய் மதிப்பீட்டில் பொது கழிப்பறை கட்டப்பட்டது. இதில் 2 புறங்களிலும் தலா 3 வீதம் 6 கழிப்பறைகளும் நடுவிலே மாற்றுத்திறனாளிகளுக்கான வெஸ்டர்ன் டைப் கழிப்பறையும் அமைக்கப்பட்டன. ஆனால் ஊராட்சி நிர்வாகம் முறையான பராமரிப்பு மேற்கொள்ளாததினால் கழிப்பறைகள் சேதமடைந்துள்ளதோடு தண்ணீரின்றி துர்நாற்றம் வீசி வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான கழிப்பறை உள்ள வாட்டர் டேங்க் சேதமடைந்து கீழே விழுந்து கிடப்பதோடு கழிப்பறை கதவுகளும் சேதமடைந்து காணப்படுகிறது. குறிப்பாக இக்கட்டிடம் திறக்கப்பட்டு 2 ஆண்டுகள் கூட ஆகாத நிலையில் சுற்றுச்சுவர் விரிசல் ஏற்பட்டும் படிக்கட்டுகளில் டைல்ஸ் கற்கள் உடைந்தும் படுமோசமான நிலையில் காணப்படுவதோடு குப்பைகளும் ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றன. மேலும் கழிப்பறையில் ஆண்கள் பெண்கள் என குறிப்பும் இல்லாததால் வெளியூரில் இருந்து வரும் பெண் பயணிகளுக்கும் தர்ம சங்கடமான நிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்கும் இந்த இடத்தில் மக்கள் வரி பணத்தில் கட்டப்பட்ட கழிவறையை பராமரிக்காத ஊராட்சித்துறை நிர்வாக அலட்சியத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள சமூக ஆர்வலர்கள் கடற்கரை சுகாதார மையத்தை ஆட்சியர் ஆய்வு செய்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பழுதாகி நின்ற அரசு குளிர்சாதன பேருந்தை பயணிகள் தள்ளிச் செல்லும் பரிதாபத்திற்குரிய வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரசு விரைவு குளிர்சாதன பேருந்து ஒன்று மரக்காணத்திலிருந்து சென்னையை நோக்கி பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த நிலையில் திண்டிவனம் மேம்பாலம் கீழ்ப்பகுதியில் வரும்பொழுது திடீரென பழுதாகி நின்றது. இதனால் செய்வதறியாது திகைத்து நின்ற பயணிகள் நடத்துனரின் வேண்டுகோளை ஏற்று பேருந்தை தள்ளி இயக்க முயற்சித்து களைப்படைந்தனர். கோடை வெப்பத்தினால் அதிக கட்டணம் செலுத்தி குளிர்சாதன பேருந்தில் செல்ல எண்ணிய பயணிகள் தலையெழுத்தே என பேருந்தை தள்ளிய காட்சிகள் வைரலாகி வருகிறது.
இதனையடுத்து மாற்று பேருந்து வரவழைக்கப்பட்டு பயணிகள் பத்திரமாக சென்னைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இதுபோன்ற நிலை ஏற்படாதவாறு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தவர்கோட்டையில் காவிரி கூட்டுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகி வருவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் கந்தர்வக்கோட்டை செங்கிப்பட்டி சாலை வழியாக குழாய்கள் மூலம் கரம்பக்குடி, பட்டுக்கோட்டை ஆகிய பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக செங்கிப்பட்டி சாலை, யாதவர் தெரு அருகே கூட்டு குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல லட்சம் லிட்டர் தண்ணீர் இரவு பகலாக சாலைகளில் வழிந்தோடுவதோடு கழிவுநீருடன் கலந்து வீணாகி வருகிறது. இதுகுறித்து காவிரி கூட்டு குடிநீர் ஒப்பந்ததாரரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் உடைப்பு சரி செய்யப்படாமல் உள்ளதால் பெரும்பாலான இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் குழாய்களில் ஏற்படும் அழுத்தம் காரணமாகவும் பராமரிப்பு இல்லாததாலும் உடைப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் விரைந்து குழாய் உடைப்பினை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். தஞ்சை மாவட்டத்தில் மேட்டூர் அணை திறப்பதற்கு முன்பே நாற்று நடவு பணிகளை விவசாயிகள் தொடங்கிவிட வேண்டும் என மூத்த வேளாண் வல்லுநர் குழு பரிந்துரை செய்துள்ளது. தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்த வல்லுநர் குழுவினர் நடப்பாண்டிற்கு ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கப்படும் என தமிழக அரசு ஏற்கனவே அறிவித்துள்ள நிலையில் அணையில் இருக்கும் நீரை கொண்டு 18 லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்ய முடியாது என்பதால் 4 லட்சம் ஏக்கரில் நிலத்தடி நீரை கொண்டு நாற்று நடவு பணிகளை தொடங்கிவிட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளனர். மேலும் சம்பா சாகுபடியிலும் 5 லட்சம் ஏக்கரில் நேரடி விதைப்பு செய்யும் போது மேட்டூரில் இருக்கும் தண்ணீரை கொண்டு இந்த ஆண்டு வெற்றிகரமாக சாகுபடி செய்துவிட முடியும் என்று தெரிவித்தனர். நாகை அருகே பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் பாதியில் நிறுத்தப்பட்ட கட்டிடப் பணிகளை முடிக்க வலியுறுத்தி கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்செங்காட்டுங்குடி ஊராட்சியில் கடந்த 2017ஆம் ஆண்டில் பிரதம மந்திரி வீடு வழங்கும் திட்டத்தில் 23 வீடுகளை கட்டும் பணிகள் தொடங்கப்பட்டன. இதனையடுத்து முழு தொகையும் பெற்றுக்கொண்ட பணி மேற்பார்வையாளர்கள் செல்லப்பாண்டியன் என்பவர் கட்டுமான பணிகளை பாதியில் நிறுத்திவிட்டு ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமருகல் வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் வீடு கட்டிய பணி மேற்பார்வையாளர் செல்லப்பாண்டியனை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீஸுக்கு போயிடுச்சு, எல்லாருக்கும் போயிடுச்சு. ஒன்றும் 4 வருஷம் 5ஆவது குடியில்லாமல் அங்கே 22 பேர் ரோட்டில் குடியிருக்கும். இது சிஎம்க்கு தெரியாமல் முதலமைச்சருக்கு தெரிஞ்சாதாங்க இது புத்தகம் இது வந்து கலெக்டருக்கோ தாசில்தாரோ எல்லாம் முடிஞ்சு போயிட்டு வீடியோ இது 3ஆவது வீடியோ பற்றியும் அதை பற்றி கண்டுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் எமௌண்ட் மறுநாள் சாயந்தரம் 4 மணிக்கு வருவார். உங்கள் எமௌண்ட் ஏறிட்டு மாதிரி மக்கான காலை வந்து எமௌண்ட் வாங்கிட்டு போவார். எங்கள்கிட்ட வாங்கின எமௌண்ட் எல்லாம் பவுச்சர் போட்டு கையெழுத்து போட்டு வாங்கிட்டான். எல்லா எமௌண்ட் மறுநாள் 4 மணிக்கு வந்து வருவார். மக்கான காலில் எமௌண்ட் இறங்கலாம் ஒன்றே வந்து வாங்கிட்டு போட்டுவார். ஆனால் அவர் வாங்கினதுக்கு போது என்கிட்ட பவுச்சர் கையெழுத்து போட்டுருக்காரு. ஒரு 30,000 லாஸ்ட்டு 5ஆவது போர்டில் போய் கிளர்க்கை வச்சு கொடுத்தான். 5ஆவது போர்டு கிளர்க்கு மினிமம் 30,000 கொடுத்தான். அது ஒன்று தான் நான் எழுதாமல் இருக்கு. அது கிளர்க்கே விட்னஸ். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கெங்கையம்மன் கோவில் தேரோட்ட திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த 12ஆம் தேதி அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவத்துடன் விழா துவங்கியதை அடுத்து தேர் திருவிழாவின் போது அலங்கரிக்கப்பட்ட தேரில் கெங்கையம்மன் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்து வந்தபோது வழியெங்கும் பக்தர்கள் உப்பு, மிளகு தேர் மீது இறைத்து சாமி தரிசனம் செய்தனர்.
திருப்பத்தூர் அருகே பாலாற்று மணலை திருடி பாலம் கட்டியதாக அளிக்கப்பட்ட புகாரில் ஒப்பந்ததாரர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அம்பலூர் பகுதியில் கடந்த 2023ஆம் ஆண்டு பாலம் கட்டும் பணி தொடங்கிய நிலையில் அங்கு குவித்து வைத்திருந்த மணலை ஒப்பந்ததாரர்கள் இரவு நேரங்களில் கொள்ளையடிப்பதாக புகார்கள் வந்தது. அதனைத் தொடர்ந்து கிராம நிர்வாக அலுவலர் அளித்த புகாரின் பேரில் ஒப்பந்ததாரர் வேலுச்சாமி மீது வழக்கு பதிவு செய்து அம்பலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை பொள்ளாச்சியில் அமைந்துள்ள ஆனைமலை புலிகள் காப்பகம் டாப் ஸ்லிப் பகுதியில் சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமானவர்கள் ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள டாப் ஸ்லிப் பகுதிக்கு வருகை தந்த நிலையில் சமீப காலமாக சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து காணப்படுகிறது. இங்கிருந்த யானை சவாரி நிறுத்தப்பட்டதாலும் யானைகள் வளர்ப்பு முகாம்களுக்கு செல்ல தடை செய்யப்பட்டதாலும் சுற்றுலா பயணிகள் டாப் ஸ்லிப் தவிர்த்து பரம்பிக்குளம் செல்வதாக கூறப்படுகிறது. இதனால் சுற்றுலாவை மேம்படுத்தும் வகையில் மீண்டும் யானை சவாரியினை துவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் மின்சார உயர் அழுத்த மின் கம்பிகள் மீது விளம்பர பிளக்ஸ் விழுந்ததால் 2 மணி நேரத்திற்கு மேல் மின்தடை ஏற்பட்டது. மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பலத்த சூறாவளி காற்று வீசியதால் அரண்மனை பகுதியில் உள்ள பிளக்ஸ் போர்டு கிழிந்து அங்கிருந்த மின்சார வயர் மீது விழுந்தது. இதனால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். தகவல் அறிந்து வந்த மின்துறையினர் கிழிந்த நிலையில் இருந்த போர்டினை அகற்றி மின் இணைப்புகளை சரி செய்தனர். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே வேளங்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பொற்கொடியம்மன் ஆலய ஏரி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனையொட்டி கோயிலுக்கு வருகை தந்த வல்லண்டராமம், அண்ணாச்சிபாளையம், வேளங்காடு, பனங்காடு உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் உள்ள கிராம மக்கள் அம்மன் ரதத்தை தோளில் சுமந்து வந்து விழாவை கொண்டாடினார்கள். பின்னர் விவசாயம் செழிக்க வேண்டும், கால்நடைகள் நோய் நொடி இன்றி இருக்க வேண்டும், இயற்கை வளங்கள் செழிக்க வேண்டும் என வேண்டுதல்களை வைத்து பொம்மைகளை காணிக்கையாக செலுத்தியும் ஆடு கோழிகளை பலியிட்டு நேர்த்திக்கடனும் தீர்த்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் நீர்வரத்து குறைந்து காணப்படுவதால் பொதுமக்கள் பார்வையிட மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். கோடை வெயிலின் தாக்கத்தால் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள இந்த அருவிக்கு நீர்வரத்து குறைந்து காணப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் காத்திருந்து குளிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் அருவியை பொதுமக்கள் பார்ப்பதற்கு மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என வனத்துறையினர் அறிவித்துள்ள நிலையில் குறைந்த அளவு நீரில் பொதுமக்கள் குளித்து மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர் அருகே கோயில் கொடை விழாவை முன்னிட்டு மாட்டு வண்டி எல்கை பந்தயம் சிறப்பாக நடைபெற்றது. இளவேளங்கால் கிராமத்தில் அமைந்துள்ள சித்தி விநாயகர், வடக்கு வாசல் செல்லியாரம்மன் கோவில் கொடை விழாவினை முன்னிட்டு பெரிய மாட்டு வண்டி, சின்ன மாட்டு வண்டி என 2 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. இதில் மொத்தம் 22 மாட்டு வண்டிகள் கலந்து கொண்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு போட்டியினை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி உரிமையாளர்களுக்கு வெள்ளி தார் கம்பு, டிஜிட்டல் டிவியும், சாரதிகளுக்கு பரிசு தொகையும் வழங்கப்பட்டது. இப்போட்டியின் போது சில மாட்டு வண்டிகளின் சக்கரங்களின் அச்சு உடைந்தும்
சாரதிகள் இல்லாமல் ஓடியும் எல்லைக்கோட்டை தொட்ட சம்பவம் பார்வையாளர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. போல் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. திருச்சி, சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், ராமநாதபுரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து வந்த 23 மாட்டு வண்டிகள் பங்கேற்று சிரிப்பாய்ந்தன. இதில் வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் அதை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது.